தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு மிகப்பெரிய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அறிமுகம் செய்த முருகன் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். இன்று நான் கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய கதைகளில் மகாலட்சுமி என்ற தலைப்பில் கதையை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள எண்ணுகிறேன். மகாலட்சுமி அப்படின்னா நாம் கடவுளை மட்டும்தான் நினச்சி கற்பனை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அவங்களுடைய உருவங்கள், அவங்க தருகின்ற செல்வங்கள், நிதிகள், இதை தான் நம்ம கற்பனை பண்ணுவோம். பொதுவாக சமுதாயத்தில் மகாலட்சுமி பிறந்திருக்கா அப்படின்னு நம்ம ஒரு பெண் குழந்தையை பார்த்து சொல்கிற அளவுக்கு ஒரு சில இடங்களில் மட்டுமே நாம் தகுதி பெற்றிருக்கிறோம் என்று எண்ணுகிறேன். ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் முதல் கேள்வி வரவா செலவா அப்படின்னு கேட்குறாங்க. வரவென்றால் ஆண் குழந்தை, அது வீட்டிற்கு வரதட்சணை மூலமாகவோ அல்லது தன்னுடைய சம்பாத்தியத்தின் மூலமாகவோ நிறைய வரவுகளை தரும் என்று வரவு என்கிறார்கள். செலவு அப்படின்னா பெண் குழந்தை, அது பிறந்தது முதல் அதற்கு மொட்டை போடுறது, கொடி கொலுசு எடுக்கிறது, அடுத்து அதனுடைய பருவ வயதில் சடங்கு என்ற ஒரு செலவு, அடுத்து கல்யாணத்தின் பொழுது நிச்சயதார்த்தம், கல்யாணம், அதோடு முடிகிறதா? அப்புறம் பார்த்தா திருமணம், திருமணம் முடிந்து குழந்தை பேர் உருவானோடனே வளைகாப்பு என்ற ஒரு செலவு, குழந்தை பிறந்தவுடன் மறுபடியும் குழந்தைக்கான செலவுகள், மொட்டை போடுதல், அந்த மாதிரி காதணி விழா. சரி, பெண்ணுக்கு காதணி விழானா பையனுக்கு வேட்டி கட்டும் விழா. இப்படியெல்லாம் செலவு என்ற ஒரு லிஸ்ட்டில் தான் நம்ம பெண் குழந்தைய வச்சுருக்கிறதுனால தான் எல்லாரும் செலவான்னு கேட்குறாங்க. யாராவது மகாலட்சுமி பிறந்திருக்கான்னு சந்தோஷமாக கேட்டால் நமக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த கதையினுடைய கதாநாயகிகள் பெண் குழந்தையை வைத்து பேசப்படுகிறது. அங்கே எழுத்தாளர் பெண் குழந்தையை மகாலட்சுமி என்றே வர்ணிக்கிறார். அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். வீட்டின் மூத்த குழந்தையாக ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அதை மகாலட்சுமி பிறந்திருக்கான்னு சொல்லி நம் எழுத்தாளர் அங்கே குறிப்பிடுகிறார் ராஜநாராயணன் அவர்கள். இங்கே வரும் கதாநாயகியின் பெயர், இந்த கதையின் கதாநாயகியின் பெயர் மோகி. இந்த மோகி என்ற பெண் ஒரு வினோதம், சில குணங்கள், பார்ப்பதற்கு அழகி, ஆனாலும் திடீரென்று காரணமே இல்லாமல் உம்முன்னு ஆயிடுவாங்க. ஏன் தெரியாது. இயல்பாகவே உம்முனா மூஞ்சி கிடையாது. இப்போ நம்ம வீட்டில் யாராவது நல்ல கலகலன்னு பேசிகிட்டு இருக்கவங்க திடீர்னு உம்முன்னு இருந்தால் என்னாச்சு, நம்ம என்ன பேசியிருப்போம், யார் என்ன சொல்லியிருப்பா, வெளியில் ஏதோ சொல்லியிருப்போம், நமக்குள்ளே ஒரு பல குழப்பங்கள் இருக்கும். அது மாதிரி இவன் ஏன் இருக்காங்கிற காரணமே தெரியாது. அதனால் அவளுடைய கணவன் தவிச்சு போவான். அதாவது இவளுடைய முகமே நிலவை போன்று இருக்கும். அவ்வளோ அழகு வாய்ந்த முகம். அதில் மேகம் மறைச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி வாடி போயிருக்கும். இந்த முகம் வாடி போயிடும். எதை கொடுத்தா இவன் நல்லா சரியாவா, எதை கொடுத்தா இந்த முகம் மலர்ச்சியாகும், அப்படியெல்லாம் நினச்சி தவிச்சு போவான். அப்படி அமைதியாக இருக்கும்போது நம்ம சில பேர் சொல்ல உம்முன்னு இருந்தால் என்ன உம்முன மூஞ்சி அரைக்கு மாதிரி இருக்க அப்படிம்போம். ஆனால் இவனுக்கு அந்த தன்னுடைய மனைவி மோகி அவளை பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சிருக்கு தெரியுமா? அர்ஜுனன் மகாபாரதத்தில் அர்ஜுனன் சிவனினுடைய அதாவது வில்லை வாங்குவதற்காக தவம் செய்வான். அந்த தவக்கோலம் போல காட்சி தருகிறதா சொல்லுவோம். அதாவது அர்ஜுனன் மகாபாரதத்தில் போரிடுவதற்கு, போரில் வெற்றி பெறுவதற்கு இந்த தனுசு இருந்தால் வெற்றி பெறலாம் என்று கூறியிருப்பார்கள். அதனால் அர்ஜுனன் தவத்துக்கு போவார் இமயமலைக்கு. அப்படி இமயமலைக்கு போகிற வழியில் நிறைய காட்சிகளை பார்ப்பான். நிறைய காட்சிகள் என்றால் தவம் செய்யக்கூடிய காட்சிகளை. சில பேர் நீருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு, சில பேர் நீருக்குள்ளே மூழ்கிக்கிட்டு, சில பேர் நீரிலே மிதந்துக்கிட்டு, சில பேர் மரத்தில் தொங்கி கொண்டு ஒவ்வால் போல, இது மாதிரி தவம் செய்யக்கூடிய காட்சிகளை அர்ஜுனன் பார்த்து கொண்டே செல்வான். ஏனென்றால் இந்த தவக்காட்சியில் எந்த நாம் ஒரு இதை நிலையை எடுத்து தவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே போவான். அதுக்கப்புறம் அவன் சிவனை நினைத்து நெருப்பை வளர்த்து அந்த நெருப்புக்குள் நின்று ஒற்றை பெருவிரலால் காலை பூமியில் ஊன்றி மற்றொரு காலை, அதாவது வலது காலை தூக்கி இடது கால்
காலின் மேல் வைத்து இரு கைகளை கூப்பி இப்படி ஒரு தவக்காட்சியில் அர்ஜுனன் தவமிருந்து பிறவில்லை பெற்று விடுவான். இந்த காட்சியை அந்த மோகி தன்னுடைய மனைவி அமைதியாக இருக்கும்போது அப்படி ஒரு நிலையை பார்ப்பான். திடீரென்று ஒரு வெக்கையாக பூமி இருக்குன்னு வைங்களேன், வெப்பமாக இருக்குது, திடீர்னு நல்ல மழை பெஞ்சி பூமி குளிர்ந்தா எவ்வளவு ஜில்லுன்னு இருக்குமோ அது மாதிரி அந்த மோகி திடீரென்று அந்த மௌன நிலையை கலைச்சிட்டு வேகமாக அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும், பெண் குழந்தை, அதை தூக்கி அப்படியே கொஞ்சுவா. எல்லாருமே வீடே கலகலப்பாக மாறி போயிடும். அந்த நிலை மட்டும் அவள்கிட்ட இருக்கும். ஆனால் அப்படி ஒரு நிலை இருக்கும்போது கூட கணவன் அவளை ரசிப்பான். அவளை முதல்ல பார்க்கும்போது நினச்சி பார்ப்பான். அதாவது திருமணத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது நினச்சி பார்ப்பான். அவளுடைய முக அமைப்பானது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த எழுத்தாளர் சொல்லுவார், அந்த முக அமைப்பில் பெண்ணுக்கு இறைவனுடைய படைப்பிலே பெண்ணுக்கு பெண்ணே ஆசை கொள்ளும் அளவில் அந்த மோகியினுடைய அழகு, முக அழகு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அமைப்புனா நாடி. பிரம்மனுடைய படைப்பில் எல்லா பெண்களுக்கும் இந்த அமைப்பில் ஏதாவது ஒரு சின்ன குறைபாடு இருப்பதாகவே அந்த மோகியின் கணவனுக்கு தோணும். ஆனால் தன்னுடைய மனைவி மோகிக்கு மட்டும் பிரம்மன் மிகச்சரியாக அழகாக படைச்சிருக்கதா அப்படியே கற்பனை பண்ணி அவளுடைய முகத்தோட்டத்தை அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டு இருப்பான். திருமணம் ஆக போகிறதுக்கு முன்னாடி முதல்ல பார்த்த எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அந்த இதை பார்ப்பான், அந்த நாடியோட அமைப்பு. இன்னொரு சிறப்பு உதாரணமாக சொல்லுவாங்க பாருங்கள். எனக்கு என்னமோ எந்த எழுத்தாளரும் இப்படி ஒரு உதாரணத்தை சொன்னதாக கவிஞர்களோ நான் இன்னும் வாசித்ததாக தெரியவில்லை. ஆனால் ராஜநாராயணன் அவர்கள் ஒரு பெண்ணினுடைய மூக்குக்கும் உதட்டுக்கும் இந்த இடையில் இந்த ஒரு ஷேப் இருக்குது பாருங்கள், இந்த வி மாதிரி. இது எதுக்கு உதாரணம் சொல்லுவோம்? யாராவது அறிந்தது உண்டா? ஆனால் ராஜநாராயணன் அவர்கள் சொல்லுவாங்க, வெண்டைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெண்டைக்காயினுடைய அமைப்பில் இந்த அமைப்பு இருப்பதாக சொல்லுவாங்க. அதில் இந்த மோகி சிரிக்கும்போது இன்னும் கொஞ்சம் அது விரிந்து அவளுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியுமா. அப்படி ஒரு அழகை அவன் ரசித்து கொண்டு இருப்பான் அந்த பெண்ணினுடைய திருமணத்துக்கு முதல்ல அவளை பார்க்கும். எல்லாரையும் போல தான் அவங்களுக்கும் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. பாரத நாட்டில் நடக்கும் இல்லையா கல்யாணம், அது மாதிரி தான் அது நடந்துச்சு. முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி மோகியை இவன் பார்த்தது இல்லை, இவனை மோகியும் பார்த்தது இல்லை. கல்யாணத்தை அப்போ தான் ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இன்றைய மணப்பெண்களுக்கும் இருக்கும். அந்த இப்படியெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும், எங்கேயும் இந்த முகத்தை பார்த்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அது மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு தோரணையாக இருக்குன்னே மனசுக்குள்ளே நினைப்பாங்க முத பார்க்கும்போது. யாருமே ஒருத்தருக்கு பார்த்துக்கிட்டதில்லை. நம்ம ஒரு பெரியவங்க பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அம்மியை செய்த தச்சனுக்கு எங்காவது ஒரு குழவி செய்யப்பட்டிருக்கணும். அது மாதிரி மோகிக்காகவே அவள் கணவனுக்காகவே மோகியும் படைக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ இந்த கல்யாண நேரத்தில் அப்போது பார்த்த முகமாக தெரிஞ்சப்போ இந்த கல்யாண நேரத்தை அலங்காரம் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ கூட மோகியை கணவன் எப்படி பார்க்குறான் அப்படின்னா, எல்லாருமே ஒரு டயர்டாக களைச்சி போய் அப்படி தெரியும். ஆனால் மோகி ஒரு சோர்வே அடையல், ஒரு உற்சாகமாக தான் இருந்தான். அந்த கல்யாணம் களைப்போ அங்கே இங்கே அலைச்சலோ அல்லது அந்த மேக்கப்பினுடைய அலங்காரத்தினுடைய ஒரு எதுவுமே இல்லாமல் இருந்தார். ஆனால் எப்படி பார்த்தா தெரியுமா, அந்த மோகியினுடைய வரப்போகிற கணவனை எப்படி பார்த்தாலாம் நேரடியாக பார்க்கல. இப்போல்லாம் பெண்கள் என்ன செய்கிறோம், என்ன அப்படின்னு பேசிக்கிறாங்க, கண்ணால் பேசிக்கிறாங்க. ஆனால் அப்படியே மோதிரத்தை அப்படியே சரி செய்கிற மாதிரியே ஓரக்கண்ணாலேயே அப்படியே அவனை பார்த்து அப்படியே ஓரக்கண்ணாலேயே ரசித்தாள். அதையும் ஒரு அழகாக தன்னுடைய மனைவியை அவன் பெருமையாக என்ன சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அவங்கள சுற்றி அந்த பெண் மாப்பிள்ளை பொண்ணு வீட்டை பெண்ணையும் சுற்றி சின்ன சின்ன அதாவது குட்டி குட்டி பசங்கள்லாம் விளையாடுவாங்க இல்லையா, அப்படி விளையாடுறத இவங்களுக்கு எப்படி தோணுச்சு, இவங்க இருந்தால் நல்லா தான் இருக்கும், இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஒருவருக்கொருவர் பார்த்துக்கலாம், ரசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகள் இல்லாமல் இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒருத்தருக்கு மனசுக்குள்ளே என்ன செஞ்சுக்கிட்டாங்க, நினச்சிக்கிட்டாங்க. மோகிக்கு கூட ஒரு தங்கச்சி இருந்தா, 8 வயசு. அவள் அக்கா பக்கத்திலே இருந்தா.
அக்கா அந்த பெண்ணுக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தான். அப்படி ரசிச்சுட்டு அவள் சின்ன வயசில் நம்ம பிள்ளைங்கள்லாம் நம்ம வீட்டில் பார்க்குறோம்ல, அம்மா மாதிரியே ஒரு துண்டு எடுத்து அப்படி போட்டுக்கிட்டு அப்படியே அந்த முந்தானை எடுத்து வாயை தொடச்சிக்கிட்டு பெண் மாதிரியே அந்த குழம்பு கரண்டி எடுக்கிறது செய்கிறது அந்த வேலைகள் செய்கிற மாதிரி அந்த பெண் போல் அதாவது பெண்ணுக்கான கல்யாண பெண்ணு போல் மேக்கப் போடுறோம். நம்ம போட்டோமே, இப்போ அக்கா அப்படி பெண்ணுக்கு இருக்காளே, இதில் எந்த மேக்கப் நமக்கு போடாமல் விட்டுருக்கோம் அப்படின்னு அக்காவை ஒத்து கவனிச்சிக்கிட்டே இருந்தாலாம். அடுத்து இன்னொரு தடவை நம்ம இதே மாதிரி கல்யாண பொண்ணாக மேக்கப் போடும்போது இதெல்லாம் போட்டுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயும் வச்சுக்கிட்டாலாம். உடனே தங்கச்சி பார்க்குறத பார்த்துட்டு அந்த மோகி தன் தங்கச்சி உட்காந்து உட்காந்து காலெல்லாம் வலிக்குதுரி அப்படின்னு சொல்கிறான். உடனே தங்கச்சிக்காரி இனி தாலி கட்ட போகிற அந்த மாப்பிள்ளைக்கிட்ட சொல்கிறான், பாவா அக்காவுக்கு காலெல்லாம் வலிக்குதான் அப்படின்னு போய் அவள் சொல்ல, அவர் அந்த ஊஞ்சலில் உட்கார வச்சுருக்காங்க. உட்கார வச்சுனே நகர்வது போல் கொஞ்சம் நகர்ந்து அப்படியே மோகி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு மோகி காதில் சொன்ன மாதிரி இருந்துச்சு, பக்கத்தில் தங்கச்சிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சு. செத்த நேரம் தானே, கொஞ்ச நேரம் தானே, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் என்ன செய்கிறாங்க, அவங்கள அப்படியே இந்த ராமனையும் சீதா தேவியையும் அப்படி பாடக்கூடிய, இது ஒரு தெலுங்கு வீட்டு கல்யாணம், அந்த தெலுங்கு பாடல்களை பாடி நல்லா என்ன செய்கிறாங்க, ஊஞ்சலை ஆட்டி விடுறாங்க. அன்னைக்கு அந்த ஆடும்போது ஊஞ்சலுக்கு அந்த அழகே அப்படியே அந்த கணவனுக்கு வரப்போகிற கணவன் மோகியுடைய கணவனை அப்படியே தன்வசப்படுத்தி கொண்ட மாதிரி இருந்ததாக அந்த கணவன் நினைத்து பார்க்கிறான். இப்படியெல்லாம் தன்னை அவளுடைய முக அழகு, உதட்டழகு, அந்த பெண் பார்க்கும்போது நடந்த அந்த சம்பவம், அடுத்த அருகே இருந்த அந்த அலங்காரத்தின் போது இருந்த விதம், அந்த வாசனை, அருகே இருந்த அந்த சிறுவர்கள் விளையாட்டு, தங்கையினுடைய சேட்டை, இது எல்லாம் அப்படியே கற்பனை பண்ணி நடந்ததை நினச்சிப்பா, கற்பனை இல்லை, நடந்ததை நினச்சி பார்க்க அப்படியே அவன் மனம் முழுவதும் இந்த மோகி வந்து ஆக்கிரமித்து கொள்கிறான். அதனால தான் அவளுடைய அந்த சின்ன முகவாட்டத்தை கூட அவனால் தாங்க முடியலை. பொண்ணு பார்த்துட்டு பரிசம் போட போவாங்க இல்லையா, பரிசம்னு ஒரு நிகழ்வு நம்ம சமுதாயத்தில் நடக்கும். அதாவது நிச்சயதார்த்த விழா. அப்படி நிச்சயதார்த்த விழா பார்த்துறாங்க, பேசி முடிச்சிடுறாங்க. அப்படி பேசி முடித்தப்போ இந்த ஒரு நாள் ராத்திரி இவங்க என்ன செய்கிறாங்க, மாப்பிள்ளை வீட்டார் வந்து மோகி வீட்டுக்கு அந்த நிச்சயதார்த்தத்துக்கான பொருள்களை எல்லாம் எடுத்துகிட்டு சொந்த பந்தங்களோடு போகிறாங்க. அதாவது சந்தனம், பூ, பொட்டு, அடுத்து மங்களகரமான வஸ்துக்கள், அப்புறம் அந்த மோகிக்கு பரிசாக கொடுக்கக்கூட 1000 ரூபாய் பணம், 10 பவுன் நகை எல்லாம் எடுத்துக்கிட்டு மோகியோட வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டை புடைசூட போகிறாங்க. போகிற இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க அவங்கள வரவேற்கிறாங்க. இந்த நம்ம சமுதாய மரபு இப்போவும் பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் ஊர்வலம் சுற்றி வந்த பிறகு தாலி கட்டி முடித்த பிறகு ஆரத்தி எடுப்பாங்க. நிறைய இப்போ ஆரத்தி டிசைனாக மாடலாக செஞ்சு விற்று இப்போ வாங்குறாங்க. ஆனால் ஒன்று முதல்ல போனோன்னே எடுப்பாங்க, சிகப்பாக தண்ணி கணக்காக கரைச்சி அதை சுற்றிட்டு அப்புறம் கீழே ஊற்றிடுவாங்க இல்லையா, செந்நீர் பேர். அது அந்த கால வழக்கத்திலே இருந்ததாக நம்ம எழுத்தாளர் ராஜநாராயணன் அந்த கதையில் சொல்கிறாங்க. அதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், மஞ்சளை கரைத்து சிறிது சுண்ணாம்பையும் குழைத்து அதில் அது ஒரு சிவப்பு கலராக மாறிடும், வெத்திலையை கிள்ளி அதில் போட்டிருப்பாங்க, பருத்தி கொட்டையை போட்டிருப்பாங்க. அது மாப்பிள்ளையும் பொண்ணுக்கும் எந்த திருஷ்டியும் படக்கூடாதுன்னு வந்தோடனே அதை என்ன செய்வாங்க, சுற்றுவாங்க. அதே மாதிரி மோகிக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பரிசு பொருளை கொடுக்க போகிற வரைக்கும் மோகி வீட்டில் மாப்பிள்ளை வீட்டாரை அது மாதிரி வரவேற்பாங்க. செந்நீர் அப்படின்னு பேர். அதை சுற்றிட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு 2 பக்கமும் அதை என்ன செஞ்சுறாங்க, கொட்டிடுறாங்க. அப்புறம் உள்ளே வந்தோடனே அந்த பரிசு பொருளெல்லாம் கொடுக்குறாங்க. வாங்கிக்கிட்டு மோகியோட வீட்டுக்காரங்க, அதாவது பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு விருந்து வைக்கிறாங்க. விருந்து அப்படின்னு ஒன்று இங்கே குறிப்பிடும்போது என்ன கொடுக்குறாங்கன்னா, நான் வேணால் விருந்துனா தடப்புடலாக வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். சாதம், ரசம், கூட்டு, பொரியல் எக்ஸ்ட்ரா அப்படியே வச்சுருப்போம், இலை நிறையா பரப்பி வச்சுருப்போம். ஆனால் இந்த கல்யாண முறையில் என்ன சொல்கிறாங்கன்னா, பருப்பு சோறு விருந்து. அங்கே காரம், புளிப்பு, காய்கறி எதுவும் இருக்காது.
சாதம் பருப்பு அதில் நெய்யை இட்டு பிசைஞ்சு சாப்பிடணும். இந்த பருப்பு சோறு விருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கு மோகி வீட்டுக்காரங்க வைக்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதோட அந்த பரிசு நிகழ்வு முடியுது. அதையும் நினச்சி பார்க்குறாரு மோகி கணவர். அடுத்து கல்யாணத்துக்கு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மோகியை கூட்டிகிட்டு போய் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிந்த ஒருவருடைய வீட்டில் வைக்கிறாங்க. நாள் இரவு தங்க வச்சிடுறாங்க. தங்க வச்சுட்டு அடுத்த கல்யாணத்து அன்னைக்கு, முகூர்த்தத்துக்கு அன்னைக்கு அந்த பொண்ணை நல்லா மேலதாளத்தோட வில்வண்டியில் வச்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு மணப்பந்தலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து அவங்க பெண்ணுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி அவளுக்கு என்ன செய்கிறாங்க, தாலி கட்டி முடிச்சிடுறாங்க. தாலி கட்டி இதெல்லாம் நினைத்து பார்க்கிறார், எவ்வளவு அழகான இந்த முகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு நிகழ்வையும் நினச்சி பார்த்து அந்த சின்ன வாடலை கூட அவனால் தாங்க முடியலை. தாலி கட்டி முடித்த உடனே சம்பிரதாய அந்த திருமண சடங்குகள் இருக்கும். மோகியினுடைய பாதத்தை எடுத்து அம்மி மேலே வச்சு அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அப்படின்னு. அருந்ததினா யார் அப்படிங்கிறத அந்த இப்போவுமே நம்ம திருமணம் முடிக்கிறாங்க நிறைய பேருக்கு. அது எப்படி ஒரு நிகழ்வு இப்போ நடக்குதான்னு தெரியல. அருந்ததியும் பார்த்துன்னா அருந்ததினா யாருன்னு தெரியும், பக்கத்து விடா எதிர்த்த விடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. நான் கூட இந்த கதையை வாசித்துட்டு எதிர்த்த வீட்டாக்காட்ட போய் கேட்டேன், இதை நமக்கெல்லாம் இப்படி சொல்லுவாங்களே அந்த அருந்ததினா யார், என்னமோப்பா சொல்லுவாங்க, ஆனால் என்னன்னு தெரியாது. வானத்தை பார்க்க சொல்லுவாங்க. உண்மைதான், வானத்தில் சப்த ரிஷிகள் அப்படிங்கிற அந்த நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய ரிஷிகள் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வசிஷ்டர். அந்த வசிஷ்டருடைய மனைவி தான் அருந்ததி. கற்பு நெறி தவறாதவங்க. வானத்தில் கூட 2 பேரும் சேர்ந்ததாக இருக்காங்க. அருந்ததி தெரியாது. அந்த வசிஷ்டருங்கிற அந்த நட்சத்திரத்தை அவங்க சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அது தனி அறிவியல் பூர்வமாக அதுக்கு தனி வரலாறு இருக்குது. ஆனாலும் இந்த அம்மி ஏன் மிதிக்கிறாங்க அப்படின்னா, அம்மி ஒரு கல், திடப்பொருள், ஒரு உறுதியானது. அது மாதிரி ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மகிழ்ச்சி மட்டும் வாழ்க்கையாக இருக்காது. சில துன்பங்களும் இருக்குது. அது வார்த்தைகளாலும் இருக்குது. அது மாமியார், நாத்தனார், மச்சினிச்சி இப்படி யார் மூலமாகவாவது நமக்கு என்ன செய்யலாம், வரலாம். அப்படி இருந்தாலும் இந்த குடும்பத்தை நான் கட்டி காப்பேன், இந்த அம்மியான உறுதியான பொருளை போல கட்டி காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மி மேலே காலை வைக்கிச்சு. அதுக்கு பாதத்தை வச்ச உடனே என் கணவன் என்ன செய்வார், தொட்டு கும்பிடுவார். தொட்டு கும்பிட்டா இந்த குடும்பத்தை நீ தான் இது மாதிரி உறுதியாக இருந்து உன்னுடைய மனமோ அல்லது வேறு எதுவும் சிதறாமல் இந்த குடும்பத்தை நீ காப்பாற்றணும்னு ஒரு எண்ணம். அதான் அம்மி மிதிக்க சொல்லு. அருந்ததி அப்படிங்கிறது இப்போ இந்த சப்த ரிஷிகள் சொல்கிறோம், முனிவர்கள். இவங்க நம்ம வானத்தில் இருக்கக்கூடிய ரம்பா, ஊர்வசி, தேவ் அப்படிங்க இருக்காங்களே, திலோத்தமை, இந்த அழகிகளாக கூட கவரப்பட்டு அவர்கள் கூட தன் கற்பு நிலையை சற்றி சரிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனால் வசிஷ்டர் எந்த நிலையிலும் தனது நிலையை மாற்றிக்கொள்ளவில்லை, அருந்ததியை தவிர. அருந்ததியும் அப்படியே வசிஷ்டர் தவிர வேறு எந்த கனவோ நினைவோ வேறு ஒரு சிந்தனை அவளுடைய மனதில் வந்ததில்லை. அதே போல நாம் ஒரு பெண் கற்புடையவளாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வானத்தில் அருந்ததியை காட்டி அந்த திருமணச் சடங்குகளை செய்கிறாங்க. அது மாதிரி கழுத்தில் இவளுக்கு அதை முடித்து எல்லாம் முடிச்சிடுறாரு. அதை நினச்சி பார்க்குறாரு மோகியின் கணவன். அந்த மாலையோட அடுத்து அந்த மணமாலை போட்டது, அடுத்து அந்த கையில் காப்போட இவன் வீட்டுக்கு வர்றது, அந்த மோகியினுடைய வீட்டுக்கு வர்றது. மோகி வீட்டுக்கு வந்தோடனே அவன் தம்பி ஏற்கனவே செஞ்சு வச்ச சின்ன ஏற்கலப்பு மாதிரி இருக்கும். அது அந்த திருமணச் சடங்குல ஒரு சடங்கு. அந்த அது நேரம் என்ன செய்வாங்க, மோகிய கணவரை தொழுவத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. அந்த ஏற்கலைப்பை கையில் கொடுப்பாங்க. அவர் அப்படியே அதை கீறிட்டே போவார். கீறிட்டு போனோடனே மோகி என்ன செய்வா, தண்ணி தெளித்து அந்த தானியத்தெல்லாம் விதைப்பா. அது அது நல்லா முளைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. இப்போது இந்த நடைமுறை இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த காலத்தில் அப்படி ஒன்று இருந்திருக்கு. அதையெல்லாம் அப்படி ஒரு திருமணம் முடித்து வருவார். அப்புறம் கல்யாணம் முடித்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு பொண்ணு வீட்டிலே, மோகி வீட்டிலேயே கணவரும் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு, கணவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது மோகி மசக்கையாயிரு, அதாவது மாசமாக இருக்கா, கர்ப்பமாக இருக்கா. எல்லாருக்கும் சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அப்படி அந்த மகிழ்வெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க.
நிறைய சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதில் வாந்தியாக எடுத்துகிட்டே இருக்கும்போது இவருடைய உடல் மெலிஞ்சு போகுது. இந்த உடல் தாங்குமா அப்படின்னு பரிதவிக்கிறாங்க. என்ன கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டான்னு தள்ளுறான். அப்போது இவன் என்ன பண்ணுவான், கணவன் என்ன செய்வான்னா, எல்லா மற்ற ஆண்கள், அதாவது மனைவிக்காக சேவை செய்யக்கூடிய ஆண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்து கிண்டல் அடிப்பான். சரியான பெண்டாட்டி தாசர்கள், பொண்டாட்டி பேச்சை கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படியெல்லாம் கிண்டல் அடிப்பான். அதை இப்போ அவன் உணர்வான். ஏன்னா இவன் வந்து சாப்பாடே எடுக்க மாட்டான். அப்போ இவன் வந்து பக்கத்தில் டேய் சாப்பிட்றா, டேய் சாப்பிட்றா, ஒரு பெண்ணை ஆண் போல கொஞ்சி அது அவளுக்கு சுகமாக இருந்துச்சு அப்படின்னு சாப்பிட வைப்பான். மருந்தெல்லாம் வேண்டான்னு சொல்லுவாள். அதையும் என்ன செய்வான், அதை இவனே எடுத்து வேலைக்கு கரெக்டாக என்ன செய்வான், ஊட்டி விடுவான். இப்படி அவளை நல்லா கவனிச்சுக்கிடுவாங்க. வீட்டில் உள்ளவர் எல்லாரும் கவனிப்பாங்க. அடுத்து வீட்டு வேலையை இவளை செய்ய விட மாட்டாங்க. அவளுக்கு பிடிச்ச அந்த தோட்டத்து வேலையை செய்ய போவான். அங்கே என்ன நடக்கும்னா, அந்த தோட்டத்தில் போய் அந்த புளிச்ச பசலைக்கறி எடுத்து தும்பான். அடுத்தது அங்கே இருக்க கரிசல் மண் எடுத்து தும்பான். கரிசல்கார எழுத்தாளர் மண்ணை கூட விடலை, அதையும் சாப்பிட வச்சுட்டார். அதையும் எடுத்து தும்பான். இவன் தான் அப்படி சாப்பிட்ருக்காளா அப்படின்னு பார்த்தா விசாரிச்சா, மோகியோட அம்மாவும் கர்ப்பமாக இருக்கும்போது அப்படி தான் சாப்பிட்ருக்காங்க. அவங்க பாட்டியும் இந்த மண்ணை தான் சாப்பிட்ருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய அவங்களுக்கு உணவாக இருந்து அவங்கள என்ன செஞ்சுருக்கு, வளர்த்துருக்கு. கடைசியில் நல்லா குழந்தையெல்லாம் 7 மாதம் ஆகும்போது கொண்டு போய் மோகியோட பெற்றோர் வீட்டில் கொண்டு விட்டுருந்தாங்க. பெற்றோரில் வீட்டில் கொண்டு விட்டோடனே இவளுக்கு ஒரு பெண் குழந்தை வந்து அங்கே என்ன செய்து பிறக்குது. பிறந்து 3 மாதம் கழித்து மறுபடியும் இங்கே கூட்டிகிட்டு வராங்க. அங்கே தான் மகாலட்சுமி, அதுதான் மகாலட்சுமி. மகாலட்சுமி பிறந்து எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு விவசாயி வீட்டுக்கு மகாலட்சுமி தான் பிறக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு அக்கால சமூக சூழ்நிலையில் இருந்துரு. அந்த வீட்டில் எந்த வேலை செஞ்சாலும் பாருங்கள், பெண் தான். சமைக்கிறதா, அல்லது வழி அனுப்புகிறதா, அல்லது பொருள்களை எடுத்து கையில் தானியத்தை கொடுக்கறதா, விதைக்கிறதா, களை எடுக்கிறதா, நடுகிறதா. அடுத்து எங்கள் ஏரியாவில் கூட நான் பார்த்துருக்கேன். அதாவது நாற்று நட்டு, இப்போதே எல்லா மிஷின் வந்துடுது. நாற்று நட்டு அந்த நாற்று கட்டை தூக்கிட்டு போகிறது கூட யாராக இருக்கும், பெண்ணாக இருக்கும். அப்போ இந்த பெண்ணின் கையில் தான் நம்ம உணவுகளிலிருந்து வீடுகளை இருந்து பராமரிக்கிற வரைக்கும் அவ்வளவு இருந்திருக்கிறதுனால ஒரு பெண் வந்து மகாலட்சுமியாக மதிக்கப்பட்டிருக்காங்கிறது இந்த கதை மூலமாக உணரப்படுறது. இன்னமும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணையும் சம்பாதிக்க போகிறாங்க, சம்பாதிக்கிற ஒரு மிஷினாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் தற்போது. அதை மறுக்க முடியாது. ஆனால் அந்த மரியாதை, அந்த மகாலட்சுமிக்கான மரியாதை இன்னும் கிடைத்தால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதை நான் எதிர்பார்க்கிறேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.